அனைத்து அனைத்து வியூவர்ஸுக்கும் வணக்கம். அனைத்து திருமண அன்பர்களுக்கும் வணக்கம். அனைத்து பிறந்தநாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் வணக்கம். அனைத்து மக்களும் நலமுடன் வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். இன்று நாம் சொல்லக்கூடிய விஷயம், பதறிய காரியம் சிதறிப்போகும். ஹேஸ்ட் மேக் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்போது பதற்றமாக செஞ்சோம்னா அந்த காரியம் சரியாக இருக்காது. அதை பற்றி சொல்லலான்ட்டு. அது முக்கியமாக இன்றைய கால இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள், இந்த +1 +2 படிக்கிற மாணவர்கள், இவங்களுக்கெல்லாம் பயன்படும். இப்போ நீட்டு தேர்வு இருக்குது. இந்த நீட்டு தேர்வு எல்லாரும், பெரும்பாலான மாணவர்கள்லாம் படித்து நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணாலே போதும், நீட்டில் டாக்டர் ஆகிடலான்னு சொல்கிறாங்க. சில மாணவர்கள் தான் இந்த நீட்டு எழுத முடியாத மன உளைச்சலுக்கு ஆகி நிம்மதி இல்லாத சில பேர் இந்த தற்கொலையெல்லாம் கூட செஞ்சுக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் அந்த மாணவர்கள்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தகவல் சொல்லலான்ட்டு. இப்போது ஒரு மாணவன் இவனும் நல்லா அந்த நீட் தேர்வில் மார்க் வாங்குறவனும் 180 190 வாங்குகிறான். இதே இந்த சாதாரண மாணவர் நீட் தேர்வுக்கு பயப்படுற மாணவரும் 180 190 வாங்குகிறான். ஆனால் அந்த நீட்டுன்னும் போது மட்டும் ஏன் பயப்படணும்? இதே கேள்வி பதில் தான், இதே படிப்பு தான் படிக்க போகிறீங்க, இதே தான். அதில் என்ன அந்த சிபிஎஸ்சி அப்படின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் கூட விடுங்க. அதெல்லாம் இந்த +1 +2ல் 8th 10th வரக்கூடிய அந்த பாடங்கள்லேருந்து தான் பெரும்பாலும் கொஸ்டின்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. நம்ம அதை கொஞ்சம் ஒருமுகப்படுத்தி பதறாமல் ஒரே சிந்தனையோடு படித்தா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். பதட்டம் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் பதறிய காரியம் சிதறி போகும்னு சொல்கிறது. அதுக்கு என்ன பண்ணணுன்னா, அந்த டென்ஷன் இருக்கக்கூடாது, மன உளைச்சல் இருக்கக்கூடாது, உடல் சோர்வு இருக்கக்கூடாது. ஒரு செயலை செய்கிறோன்னா அதில் முழு ஈடுபாடோடு இருக்கணும், கவனமாக இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் நீட்லாம் ஒரு மேட்ரே கிடையாதுங்க. மாணவர்களுக்கு இதை தான் இன்றைக்கி சொல்லலான்ட்டு. அதனால் எந்த மாணவர்களும் எந்த முடிவும் எடுக்காதீங்க, தவறான முடிவெல்லாம். இவன் பாஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் பாஸ் பண்ண வேண்டியது தான். இது ஒரு பெரிய இது கிடையாதுங்க. கவனமாக படிங்க. கவனத்தை, அதுதான் அந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டினது போல் இந்த 2 பக்கமும் கட்டியிருப்பாங்க. அது அப்போ தான் நேராக ஓடும், இல்லைன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிடும் அப்படின்னு சொல்லி நேராக போகணுன்றதுக்காகவே. அது மாதிரி குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி நீங்கள் அந்த நீட்டில் ஜெயிக்கணும், நீங்கள் ஒரு டாக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணி ஒரே செயல்பாட்டில் ஒரே கவனத்தோட முழு ஈடுபாடோடு நீங்கள் பண்ணிங்கன்னா நீட் தேர்வில் அனைத்து மாணவர்களும் பாஸ் பண்ணி டாக்டர் ஆகலாம். அதனால் இதை கொஞ்சம் கேட்டு பயன்பெறணுன்றதுக்காக சொல்கிறோம். அனைத்து மாணவர்களும் இதே போல் தான். இப்போ ஒரு கார் ஓட்டுறாருன்னா அவர் அந்த சாலையில் தான் கவனமாக இருக்கணும். அந்த சாலையில் கவனத்தை விட்டுட்டு வேறு சிந்தனையில் இருந்தாருன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை விபத்து ஏதோ ஒன்று வரும். நல்லதே நினைப்போம். அதனால் சொல்கிறேன், இப்போது கடவுள் கோயிலுக்கு கூட போகும்போது கோயிலை பற்றி, சாமியை பற்றி தான், கடவுள் தான் வணங்கணும். அங்கே போயிட்டு வேறு சிந்தனை அந்த இடத்துல சாத்தான் வந்துடும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் கடவுள்கிட்ட போனால், கோயிலுக்கு போனால் கோயில் சாமியை வணங்கணும். சாப்பிடும்போது சாப்பாடை தான் சாப்பிடணும். மற்ற திங்கிங்லாம் இருக்கக்கூடாது, மற்ற யோசனைகள்லாம் இருந்தால் சாப்பாடு கூட ஒட்டாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த ருசி கூட தெரியாதுன்னு சொல்கிறாங்க சாப்பாடு விஷயத்தில். இப்படி இருக்கும்போது அப்போ நம்ம படிக்கிற போது என்ன பண்ணணும், ஒரு முகத்தன்மையோட. அதுக்கு கொஞ்சம் தியானம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தியானம் பண்ண கற்றுக்குங்க, டெய்லி பயிற்சி பண்ணுங்கள். முதல்ல மனம்லாம் நிறைய சிதறோன்னு சொல்லுவாங்க கண்ணை மூடி உட்காரும்போது. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஒருமுகத்தன்மை வந்துடும். அப்படி பண்ணிங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். மாணவர்கள் வெற்றி மாணவர்கள் ஆவீங்க. அதுதான் இன்றைக்கி தகவல் சொல்லலான்ட்டு. அனைத்து மாணவர்களும் நீட் தேர்வு எழுதி பாஸ் பண்ணணும். நிறைய மருத்துவர்கள் நம்ம நாட்டுக்கு வேணும். அதுக்கு தான் சொல்லுவாங்க, முதல்ல ஒரு 6 மாதம் கிராமங்களுக்கு போயிட்டு சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய டாக்டருங்க விரும்புவாங்க. அந்த மாதிரி நீங்களும் இலவசமாக மருத்துவ சேவைகள்லாம் செஞ்சு ஒரு பெரிய டாக்டர் ஆகணும். அதனால் இந்த நீட் தேர்வை பார்த்து யாரும் பயப்படாதீங்க. அதே போல் எந்த செயல் செஞ்சாலும் அதையும் மனசில் வச்சுங்க. எந்த செயல் செஞ்சாலும் ஒருமுகத்தன்மையோடு கவனமாக இதில் நம்ம வெற்றி பெறணும்னு சொல்லி பயம் இல்லாத, மன உளைச்சல் இல்லாத, டென்ஷன் இல்லாத, அதுக்கு நம்ம குடும்ப உறவுகள், ஆசிரியர்கள்,
அப்புறம் நம்ம சுற்றுப்புறம் எல்லாரையும் ஒரு அரவணைப்போட அவங்களும் எதுவும் நம்மளை எதுவும் பண்ணாத மாதிரி, அவங்களும் எதுவும் நம்மளை சொல்லாத மாதிரி, அவங்கள ஒரு